நல்லா கேட்டுடுங்க ஓகேவா? சுகருக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, பிபி மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க மட்டும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி பேசுங்க ஓகேவா? இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்காச்சும் சரியா இருக்கா சொல்லுங்களேன்? நம்மகிட்ட இருக்கக்கூடிய பெரிய மூட நம்பிக்கை இப்போ ரைஸ் சாப்பிட்டதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? என்னைக்காவது யோசித்து பார்த்தீங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணதால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது வெயிட்டை குறைச்சிருக்காங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணதால. நல்லா கேட்டுக்கிடுங்க, நல்லா கேளுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதில் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாதிரி நடத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஒரு பேப்பரில் வேணால் எழுதி வச்சுக்கிடுங்க. கரெக்ட் தானே? சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது வெயிட்டை குறைச்சிருக்காங்களா சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால? சொல்லுங்கள். வெந்தயம், ஆவாரம்பூ, கொய்யா இலை, மாங்காய் இலை பயங்கர ஃபேமஸ் இப்போ. கிரீன் டீ, கரிஞ்சீரகம், கருவேப்பிலை, நெல்லிக்காய் ஜூஸு, நாவல் பழம். இப்போ எது ஃபேமஸ் தெரியுமா? சுரகுறிஞ்சான் பொடியும் ஆவாரம்பூ பொடியும் இப்போ பயங்கர ஃபேமஸ். எல்லாமே நல்லது தான். நான் என்ன கேட்குறேன்னு தெரியுமா? இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை யாராவது பிபி மாத்திரை நடத்துனாங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை சாப்பிட்டு இருந்த சுகர் பேஷண்ட்டு இப்போ 4 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சுகருக்கு மட்டும் மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட் இப்போ இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, நாவல் பழம், சிறுதானியம், நடைபயிற்சி எல்லாம் பண்ண. நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். அந்த புத்தகம் என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சொல்லுது? சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், உடல் பருமன், இதுக்கு எல்லாத்தையுமே அவங்க சொல்லக்கூடிய கரெக்ட் ட்ரீட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட், பெஸ்ட் ட்ரீட்மெண்ட், பேலன்ஸ் டயட் மட்டும்தான். ஏன் அப்படின்னா நீங்கள் பேலன்ஸ் டயட் கடைப்பிடிச்சா மட்டும்தான் நோய்க்கான அடிப்படை காரணம் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்னாகும், முழுமையாக சரியாகும் அப்படின்னு இந்த புத்தகம் தெளிவாக சொல்லியிருக்கு. உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. நீங்கள் பேலன்ஸ் டயட் கடைபிடிக்காமல் மாத்திரை இன்சுலின் மட்டும் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னும் 50 வருஷம் இதே மாத்திரை இதே இன்சுலினோ கூட வாழ்ந்தா கூட எந்த நோயும் முழுமையாக சரியாகாது அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. ஏன் அப்படின்னா நீங்கள் அடிப்படை காரணத்தை என்ன பண்ணல, சரி பண்ணவில்லை. இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, சேவ் பண்ணி வைங்க, அவர் கூட போட்டு கேளுங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு இந்த வீடியோ சின்ன சொல்லிக் கொடுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த மேட்டரை சொல்லிக் கொடுங்க. அப்போ தான் அவங்க பேலன்ஸ் டயட் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு விடுவாங்க. சொல்லிக் கொடுப்பீங்களா? ஸ்டே டியூன்.